முத்தான வார்த்தைகளால் மூழ்கடித்து என் சத்தான சொற்களைச் சுவையாக்கும் சுந்தரத் தமிழை வணங்கி தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக உலக தண்ணீர் தினம் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். நீரின்றி அமையாது உலகு என்ற சத்தியத்தை அன்றே உணர்த்தியவர் ஐயன் வள்ளுவர். பூமியில் 4/3 பங்கு தண்ணி தான். அதில் 97% உப்பு தண்ணி, 3% சுத்த தண்ணி, அதுலேயும் 2% பனிக்கட்டியும் பனிப்பாறையுமா இருக்குது. ஐம்பூதங்களில் ஒன்றான தண்ணி ஓரறிவு உயிரிலிருந்து 6 அறிவு மனுஷன் வர உயிரோடு வாழ்கிறதுக்கு ரொம்ப அவசியம். உலகத்தில் 190 கோடி பேர் தண்ணி பற்றாக்குறை உள்ள இடத்துல வாழ்கிறாங்க. 210 கோடி பேர் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க. அன்புக்கு ஏங்கிக்கிட்டே கூட உலகத்தில் உயிரோடு வாழ்வாங்க. ஆனால் தண்ணி தாகத்தை தாங்கிக்கிட்டே யாராலையும் வாழ முடியாது. தண்ணியை வீணாக்கிறது வாழ்க்கையே வீணாக்கிறது மாதிரி. தண்ணி இல்லைன்னா வளர்ச்சிதை மாற்றமே இருக்காது. நதிகளோட பக்கத்தில் இருந்ததால தான் மெசபடோமியாவை நாகரிகங்களின் தொட்டில்னு சொன்னாங்க. லண்டன், ஹாங்காங், டோக்கியோ, சிகாகோ இந்த நகரங்கள்லாம் நதிகளால் தான் பேரும் பெருமையும் அடைஞ்சிருக்கு. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு சொல்லுவாங்க. தண்ணியோட தேவைகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆலைகள் முதல் சாலைகள் வரை அனைத்து வேலைகளும் தண்ணி இல்லைன்னா நடக்காது. மழைநீர் சேகரிப்பு மானிட சிறப்பு. அதனால் எல்லா வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சு தண்ணியை சேமிக்கணும், தண்ணியை பயன்படுத்தணும், வீணாக்கக்கூடாது. இப்போ அமெரிக்கா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தண்ணியோட குணங்களை ஆராய்ச்சி செஞ்சு ஆய்வு முடிவில் தண்ணி நிறைய நோய் தீர்க்கக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்களும் தண்ணீரே மருந்து, தவறாமல் அருந்துன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான், எர்த்திரியா, துர்க்மேனிஸ்தான் ஆகிய நாடுகள் தண்ணியால் பயங்கர நெருக்கடியோடு இருக்காங்க. கத்தார், குவைத், துபாய், அபுதாபி இங்கெல்லாம் ஆறுகளே இல்லை. கடல் நீரை குடிநீராக மாற்றுறாங்க. ஒரு தடவை பயன்படுத்தின தண்ணியை திரும்பவும் சுத்திகரிக்கிறாங்க. ஆறு, ஏரி, குளங்கள் போதுமான அளவில் இருக்க நாடுகளில் கூட குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணியோட முக்கியத்தை வலியுறுத்தி ஐநா சபை நீர்வளங்களை காக்கவும் நீர்வளத்தை பெருக்கவும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வர்றதுக்காகவும் 1993ஆம் ஆண்டு மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக அறிவித்தாங்க. உலக தண்ணீர் தினம் நன்னீர் வளங்களோட முக்கியத்துவத்தையும் நிலையான மேலாண்மைக்கு ஆதரவளிக்கவும் உதவுது. நீர் மற்றும் சுகாதார பிரச்சனைகளில் பணியாற்றும் சர்வதேச அமைப்புகளின் முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் களமாகவும் ஐநா உள்ளது. உலக தண்ணீர் தினத்தை கொண்டாடுறதோடு நிறுத்திடாமல் அதோட உன்னதத்தை உலகுக்கு உணர்த்தும் தினமாக மாற்றுவோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சென்னா போதர் செப்பிய செய்தியை செவிமடுப்போம். தண்ணீரை பூமிக்குள் தேடாதே, வானத்திலிருந்து வரவை என்றார் நம்மாழ்வார். நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, பாலைவன பகுதிகளில் தான் நினச்சா நாளைக்கு நம்மளும் நம்ம தலைமுறையும் இருக்கிற இடம் பாலைவனமாக மாறிடும். அடுத்த தலைமுறையும் நல்லா வாழணும்னா 3R யூஸ் பண்ணுவோம். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நீரின்றேல் நீ ஏது நானேது நிலமேது, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. வாருங்கள் நீர்நிலைகளை பாதுகாப்போம். நன்றி. உங்களுடன் லினா.